இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். सबको परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबका अभिनंदन करता हूँ। இன்றைய செய்தி தலைப்பு The Son of Righteousness shall arise on you. और आज की जो संदेश है वो ये है कि जो पुत्र है वो उदित होगा। உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். आपके सामने सूर्य एक उदित होगा, नीति का सूर्य उदय होगा। நிறைய பேரோட வாழ்க்கையிலே இருளான சூழ்நிலைகள் और बहुत से लोगों के जीवन में अंधकार छाया हुआ है आज के समय में। இந்த இருளான சூழ்நிலையில் இருந்து நான் வெளியே வருவேனா? और बहुत से लोगों के मन में संदेह है कि इस अंधकार से क्या हम बाहर निकल पाएंगे कि नहीं। வருவேனா இல்லையா அந்த क्वेश्चन தக்கேதா இருக்கு. और सबके मन में यही एक सवाल उठ रहा है। ஒரு எதிர்காலத்தை குறித்து பயம் வந்து और भविष्य के बारे में लोगों में एक डर है। இந்த மாதிரி தடுமாறுகிற சூழ்நிலைகள் अनेक இருக்கின்றன. और सबके सामने एक विचलित करने वाला सामने संदेश है। எனவே இந்த நாளிலே और आज के दिन में கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். और परमेश्वर आपसे बातें करता है। அதை நாம் வேத வசனம் வாசிப்போம். மல்கியா 4:2 வாசிக்கலாம். और हम वचन से पढ़े मलाकी की पुस्तक उसका 4 अध्याय 3 वचन। ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எல்லாம் சொல்லுங்க. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். और यह सबसे जो महत्वपूर्ण बात है कि हमारे ऊपर धर्म का सूर्य उदय होगा। सूर्य எப்போ உதிக்கும்? அதிகாலையிலே. और जो सूर्य उदय होता है प्रातः काल में उदय होता है। सूर्य उदित उड़ने என்ன நடக்கும்? और जैसे ही सूर्य उदय होता है तो क्या होता है? இருளெல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். और सारा अंधकार जो है वो हट जाता है और एक ज्योति उदित होती है। இருளின் அதிகாரத்திற்கு ஒரு முடிவு உண்டாவதுதான் சூரியன். और अंधकार को खत्म करने के लिए ही सूर्य का उदय होता है। நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். और धर्म के सूर्य के रूप मसीह प्रकट हुए। நாம் இருளிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். और हम जो अंधकार में रहते हैं इस समय, நம்ம வாழ்க்கை இருள் நிரந்தரமாக இருக்கிறது. हमारे जीवन में एक अंधकार जो छाया हुआ है। எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். और हम भविष्य के बारे में कोई निर्णय न करते हुए बहुत विचलित हैं। நம்ம மத்தியில் और हमारे बीच में நீதியின் சூரியன் உதித்திருக்கிறார். हमारे बीच में धर्म के सूर्य का उदय हुआ है। அந்த வார்த்தைகள் और ये जो बातें हैं நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. और ये हमें एक ढांढस बनाती है। அந்த வார்த்தைகள் और जो ये बातें हैं நமக்கு பயத்தை மாற்றுகிறது. हमारे डर को दूर करती है। அவருடைய வார்த்தைகள் और वो बातें जो हैं நம்மை தைரியப்படுத்துகிறது. और हमें एक धैर्य दिलाती है। அவருடைய வார்த்தைகள் और जो बातें हैं இருளான வாழ்க்கையை जो अंधकारमय जीवन से வெளிச்சமா மாற்றுகிறது. ज्योति की ओर हमें ले जाती है। என்பதை அறிந்துதான் और ये हम मानते हुए ஜனங்கள் जो लोग हैं பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் और लोगों ने एक महान प्रकाश को देखा என்று வேதம் சொல்கிறது. और ऐसा वचन कहता है। திருப்புகள் ஏசாயா 60:2 और हम पढ़े यशायाह की पुस्तक उसका 60वां अध्याय 2 वचन। வாசியுங்கள். और हम पढ़े இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்। और यह वचन कहता है, देख पृथ्वी पर तो अंधियारा और राज्य के लोगों पर घोर अंधियारा छाया हुआ है, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा और उसका तेज तुझ पर प्रकट होगा। இருள் பூமியையும் और जो अंधकार है वो राज्य को காரிருள் ஜனங்களையும் மூடும். और जो भयंकर अंधकार है वो लोगों पर छाया रहेगा, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा। பாருங்க. और हम देखें यहाँ पर இந்த கொள்ளை நிமித்தம் और ये जो महामारी अभी आज में यहाँ फैली है ஜனங்களுக்கு உண்டான ஊரடங்குகள் और जो लोग उसमें भय में ग्रसित हैं மற்ற சம்பவங்கள் और बाकी भी जो संकट है பாதிப்புகள் जो दुर्घटनाएं हैं நமக்கு हमारे लिए இருளான சூழ்நிலை உண்டாகிறது. और हमारे जीवन में उसने एक अंधकार को फैलाया। இன்னும் இந்த சூழ்நிலையிலிருந்து யாரும் முழுமையாக வெளிவந்து விடவில்லை. और आज भी हम इस अंधकार से पूरी तरह से बाहर नहीं निकल पाए हैं। இருள் சூழ்நிலை நிலைமைதான். और जो अंधकार हमारे पर अभी भी छाया है இந்த உலகத்தில் காணப்படுகிற கொள்ளை நோய் और ये जो विश्व में जो महामारी छाई हुई है இது ஒரு பக்கம். ये एक तरफ है। நமது தேவைகள் और हमारी जो जरूरतें हैं நமது பிரச்சனைகள் और हमारी जो परेशानियां हैं நம்முடைய வேலை இழப்புகள் और हमारे जो कार्य में बाधाएं हैं தொழில் இழப்புகள் और जो हमारा व्यवसाय में बाधाएं हैं
பாதிப்புகள் जो बाधाएं हैं நம்ம சுற்றிலும் காணப்படும் எல்லா இந்த பாதிப்புகள் और हमारे आसपास जो भी विपत्ति हमारे पर छाई हुई है இதனால் நாமும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். और वो हमारे लिए भी बहुत विपत्ति का कारण हुआ है। எனவே கர்த்தர் என்ன சொல்கிறார்? इसलिए परमेश्वर क्या कहता है, இயேசு என்ன சொல்கிறார்? यीशु मसीह क्या कहते हैं, இருள் பூமியையும் अंधकार जो है वो धरती को காரில் ஜனங்களையும் மூடும், और घोर अंधकार जो लोगों पर छाया रहेगा, உன்மேல் நான் உதிப்பேன். परंतु तेरे ऊपर यहोवा प्रकट होगा। எனவே इसलिए நீ तुम இந்த இருளான காரியத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. तुमको अंधकार की बातों को देखकर डरने की जरूरत नहीं இந்த है சூழ்நிலை கண்டு பயப்பட தேவையில்லை. और इन परिस्थितियों को देखकर विचलित होने की जरूरत नहीं है। நான் உனக்கு சூரியனா இருப்பேன், और मैं तेरे लिए एक सूर्य के समान रहूंगा இருளை மாற்ற வெளிச்சமா இருப்பேன். और अंधकार को हटाकर मैं प्रकाश फैलाऊंगा நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். और तुमने जो भी खोया है वो सब तुम्हें वापस मिलेगा உன்மேல் என் மகிமை காணப்படும். और तेरे ऊपर मेरी महिमा प्रकट होगी। எனவே இந்த இருளான சூழ்நிலை நான் பார்க்கும்போது और जब मैं इसे अंधियारी परिस्थितियों को देखता हूँ பல விதமான இருள் और बहुत से जो अंधकार की शक्तियां हैं மனிதனுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. और वो मनुष्यों के लिए एक विपत्ति को पैदा कर रही हैं அதிலே சில இருள்களை பற்றி और उनमें से कुछ बातें நாம் இன்று தியானிப்போம். उसके बारे में आज हम मनन करेंगे ஏன்னா நாம் அந்த தியானிக்கும் அந்த இருள்கள் और जो हम जिन अंधकार के बारे में आज मनन करेंगे இயேசுடைய வெளிச்சம் வரும் பொழுது और जब यीशु मसीह का प्रकाश आएगा அவைகள் மறைந்துவிடும். वो सब बाहर चले जाएंगे, दूर चले जाएंगे। முதலாவது இருள் पहली जो अंधकार की शक्ति है பாவ இருள், वो पाप की शक्ति है டார்க்னஸ் ஆஃப் சின். और जो पाप के द्वारा जो अंधकार छाता है वो है। இந்த பாவம் நமக்குள்ள இருக்கும் பொழுது और जब ये पाप हमारे बीच में रहता है நம்ம ஆத்மாவிலே और हमारी आत्मा जो है சமாதானம் இருக்க முடியாது. और हमारे एक समतल तरह से नहीं काम कर सकता நம்ம இதயத்திலே சமாதானம் இருக்க முடியாது. और हमारे हृदय में एक शांति नहीं रहेगी। வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:6. और हम पढ़े दूसरा कुरिन्थियों उसका 4वां अध्याय 6वां वचन। எல்லாரும் வாசிங்க, தயவுசெய்து வாசிங்க எல்லாமே. हम लोग सब पढ़े। இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். इसलिए कि परमेश्वर ही है जिसने कहा अंधकार में से ज्योति चमके और वही हमारे हृदयों में चमका कि परमेश्वर की महिमा की पहचान की ज्योति यीशु मसीह के चेहरे से प्रकाशमान हो। பாருங்க, சிருஷ்டிப்பில வந்து கர்த்தர் தேவன் சொன்னார் வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாயிற்று. और जब परमेश्वर ने इस धरती की रचना करी तो उसने कहा कि ज्योति हो जाए, तो सारा जगह ज्योति हो गई। இப்போ இங்கே தேவன் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம். और यहाँ परमेश्वर क्या कहता है कि यीशु मसीह के प्रकाश पहले நமக்குள்ள உண்டாக வேண்டும். और यीशु मसीह का जो प्रकाश है वो हमारे अंदर फैलना चाहिए நம்ம இதயத்திலே பிரகாசிக்க வேண்டும். और हमारे हृदय में वो प्रकाशमान होना चाहिए। இதெல்லாம் இருள், இந்த பாவத்தினால் இருள், இந்த இருள் அடைந்திருக்கிறது இல்லையா? क्योंकि पाप के कारण हमारे जीवन में जो अंधकार है அவருடைய வெளிச்சம் வரும்போதுதான் வெளிச்சம் உண்டாகும், இருள் மறையும். और वो यीशु मसीह के प्रकाश आते ही वो दूर हो जाएगा। அந்த வெளிச்சம் வந்துவிட்டால் இந்த இருள் இருக்கவே முடியாது. और अगर जब वो यीशु मसीह का प्रकाशमान चेहरा हमारे सामने आएगा तो अंधकार बिल्कुल वहां ठहर नहीं सकता। அந்த பாவ இருள் நம்ம இருதயத்திலே இருக்கும் பொழுது और जब पाप का जो अंधकार है हमारे जीवन में जब तक रहेगा சமாதானம் இருக்க முடியாது, और हमारे जीवन में शांति नहीं रहेगी இருக்க முடியாது, और हमारे जीवन में सांत्वना नहीं रहेगी மகிழ்ச்சி இருக்க முடியாது. और उत्साह नहीं रहेगा இருதயத்தில் எப்போதுமே அந்த மன நிலைமையிலும் பாதிப்பு और हमारे मन में हमेशा एक बाधा उत्पन्न होती रहेगी இது இருந்து கொண்டே இருக்கும். और वो हमारे जीवन में लगातार रहेगी। அப்போ இதயத்தில் வெளிச்சம் உண்டாக வேண்டுமானால் और अगर हमारे हृदय में एक प्रकाश उत्पन्न होना है तो நம்ம ஆத்மாவிலே வெளிச்சம் வேண்டும். और हमारी आत्मा में एक प्रकाश होना चाहिए அப்போ நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உதிக்க வேண்டும். और तभी हमारे धार्मिक परमेश्वर का सूर्य उदय होना चाहिए அப்பதான் பாவ இருள் நீங்கும். और तब जो है वो पाप का अंधकार हमारे बीच से हट जाएगा எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாகும். और सारी परेशानियों का एक खत्मा हो जाएगा। எல்லாருக்குள்ளும் और सबके अंदर காணப்படுகிற के बीच में रहने वाले விட முடியாத பிரச்சனை இந்த பாவம் தான். और जो हम नहीं छोड़ सकते वो एक अंधकार जो है वो पाप ही है हमारे बीच में। வெளியிலே சொல்ல முடியாத பிரச்சனை இந்த பாவம் தான். और हम ऐसे पाप हैं जो हम बाहर अपने किसी को नहीं बता सकते हैं। இந்த பாவம் தான் और यही जो पाप है அநேக பாதித்து இருளுக்குள் வைத்திருக்கிற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். और बहुत से लोगों को अंधकार में ढकेलने के पीछे यही कारण है जो पाप है। என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே,
और हम कहते हैं हमारा जीवन ऐसा हो गया என்னால் வாழ முடியவில்லையே और मैं जी नहीं पा रहा हूँ, யாரிடம் பேசும்போது और मैं किसके सामने जाके अपनी व्यथा सुनाऊं। என்று கலங்குகிற மக்கள் அநேகர் और ऐसे विचलित होने वाले बहुत से लोग हैं आज। என்று நம்மில் யாராவது और आज हमारे बीच में अगर कोई பாதிக்கப்பட்டிருக்கலாம் अगर ऐसे बाधित है तो, உங்களுக்கு ஒரு நற்செய்தி और आपके लिए एक संदेश है, இயேசுவின் வெளிச்சமாகிய और यीशु मसीह का जो प्रकाश है, நீதியின் சூரியன் धर्म का सूर्य है, உங்கள் மேல் உதிக்கும் आज आपके सामने ऊपर प्रकाश होगा அந்த இருள் விலகி ஓடும் और वो अंधकार आपके सामने से दूर चले जाएगा। ஒரு மலைப்பிரதேசத்தில் வாழ்ந்த சகோதரின் சாட்சியை கேட்டேன் और एक पहाड़ी प्रदेश में रहने वाली एक बहन की गवाही को मैंने सुना। அந்த மலைப்பிரதேசத்தில் और उस पहाड़ी जगह पर ஒரு விதமான அந்த நேச்சுரலா அவைலபிள் இந்த போதை வஸ்துகள் இருக்கிறது और वहां पर एक प्राकृतिक रूप से उगने वाली एक नशा करने वाली चीज वहां थी। அந்த சகோதரி 12 வயதுல இருந்து அதற்கு அடிமையாகி விட்டாள் और वो जो बहन थी वो 12 वर्ष से उस नशे की आदी थी। அவருடைய தாய் தகப்பன்மார்கள் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமைகள் ஆனார்கள் और उनके माता पिता भी उस नशे के आदी थे पहले से। இந்த சகோதரி பழக்கப்பட்டு और ये जो बहन थी वो भी उससे नशे की आदी थी அடிமையாகி விட்டாள் और उसकी आदी हो गई। தப்பு என்று தெரியுது उनको मालूम था ये गलत है, பாதிக்குது என்று தெரியுது ये हमारे मुश्किलें पैदा कर रहा है, मालूम था, அது இல்லாம இருக்க முடியாது पर उसके बिना वो नहीं रह पाती थी। கிடைக்கலன்னா और अगर नहीं मिला तो பைத்தியம் பிடிச்சவள் போலாகி விடுவாள் और उनके जीवन में पागलों जैसा व्यवहार होता था उनका கிடைக்கலையே என்று அழுது கொண்டிருப்பாள் कि वो जब उनको नहीं मिलता था वो तो इसी तरह रोती रहती थी। பாவம் பயங்கரமானது पाप जो है वो बहुत भयंकर रूप लेता அப்படியே है। அடிமையாக்கி वो हमें बाधित करके சிறைப்படுத்தி और हमें जकड़ कर ஆத்மாவிலே और हमारी आत्मा को சமாதானம் செய்து और हमारी शांति का नष्ट कर देता है। அப்போ इसीलिए तब அது உள்ள இருள் அடைந்து விடும் और तब हमारे जीवन में अंधकार छा जाता है சமாதானம் இல்லாம போய்விடும் और हमारे जीवन में कोई शांति नहीं रहती। ஒரு நாள் एक दिन ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சந்திக்கப்பட்டார் और परमेश्वर के वचन के द्वारा उन्हें बात करी गई இயேசுவால விடுதலை தர முடியும் और यीशु मसीह के द्वारा छुटकारा दिया பாவங்களை மாற்ற முடியும் और पाप का अंधकार हटाए जाने என்று தன் உள்ளத்திலே இடம் கொடுத்தாள் और उन्होंने अपने जीवन में इस बात के लिए जगह दी। இயேசுவாகிய நீதியின் சூரியன் और यीशु मसीह का धर्म रूपी सूर्य அந்த சகோதரி உள்ளத்தில் உதித்த உடனே और उस बहन के जीवन में जैसे ही प्रकाशमान हुआ 37 வருடமாக और 37 सालों से இருந்த பாவ பழக்கம் மாறிவிட்டது और 37 सालों से जो उनके जीवन में पाप था वो दूर हो गया அந்த போதை பழக்கத்தை குறித்து और उस नशे की आदत के बारे में ஒரு சிந்தனையும் இல்லை कभी वो सोचती नहीं थी முற்றிலுமா மாறிவிட்டது और पूरी तरह से वो बदल गई। எனவே இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே और इसलिए यीशु मसीह के द्वारा ही இந்த மாற்றத்தை உண்டாக்க முடியும் ये बदलाव हमारे जीवन में आ सकता है। அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய சந்தோஷம் और उस बहन के जीवन में एक बहुत बड़ी खुशी आ गई, பெரிய விடுதலை बहुत बड़ा छुटकारा पा लिया उसने। இயேசுவாய் வெளிச்சத்திற்கு और यीशु मसीह के द्वारा प्रकाश है நம்மை ஒப்பு கொடுக்கும் போது और हम जब अपने आप को अर्पण करेंगे நாம் அந்த வெளிச்சத்தை பெறுவோம் तब हम उस प्रकाश को पाएंगे। இருள் தன்னாலே போய்விடும் अंधकार अपने आप ही चला जाएगा। உள்ளத்திலே हमारे जीवन में ஆத்மாவிலே आत्मा में சந்தோஷம் हमारे बहुत ही खुशी फैलेगी। இதுதான் இயேசு கிறிஸ்துவாகிய और यही यीशु मसीह का இயேசு கிறிஸ்துவை நீதி சொல்லி கொடுக்கிற அற்புதமான விடுதலை और यही यीशु मसीह धर्म रूपी प्रकाश को जो फैलाता है। இது போல பெரிய மாற்றம் உண்டாகும்। और इस तरह से बहुत बड़े बदलाव हमारे जीवन में होते हैं। இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம் யோவான் 1:9 एक और वचन को हम पढ़े यूहन्ना पहला उसका 9वां पद। உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி। सच्ची ज्योति जो हर एक मनुष्य को प्रकाशित करती है जगत में आने वाली थी। இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி और यीशु मसीह ही सच्ची ज्योति है। இந்த ஒளி தான் நமக்குள் பிரகாசிக்க செய்ய முடியும்। और यही ज्योति है जो हमारे मन में प्रकाशमान हो सकती है। இந்த உலகத்தில் பொய்யான ஒளியும் இருக்கிறது। और इस जगत में बहुत सी झूठी प्रकाश ज्योतियां भी हैं। பொதுவாக நமது தேசத்திலே எல்லாரும் கடவுளை நம்புகிறார்கள்। और आमतौर पर हमारे देश में सब लोग जो है किसी न किसी भगवान को मानते हैं। எப்படியாவது ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி और किसी तरह कोई ज्योति हमारे ऊपर आने இந்த ஜோதியை பார் और कि इस ज्योति को देखो இந்த வெளிச்சத்தை பார் और इस प्रकाश को देखो என்று மனிதர்கள் நம்ப வைக்கிறார்கள்। और इस बात को करके मनुष्यों को भरोसा जीतने की कोशिश की जाती है। ஆனால் அது பொய்யான ஒளி। परंतु वो झूठा प्रकाश है। அதனால் ஒன்றுமே இதயத்தில் மாற்றம் ஏற்படாது। और उससे हमारे हृदय में कोई बदलाव नहीं आ सकता। பட் நாம் பேசுகிறது இயேசு கிறிஸ்து ஒளி மெய்யான ஒளி। और हम जिस ज्योति की बात कर रहे हैं वो यीशु मसीह द्वारा सच्ची ज्योति है। இது மனிதனால் உண்டானதல்ல, இயேசு தேவனால் உண்டானது। और ये मनुष्य के द्वारा नहीं परंतु परमेश्वर के द्वारा आई गई ज्योति है। அதனால்தான் யோவான் 1:9 வாசித்தோம்
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று. और इसलिए हमने यूहन्ना पहले उसके 9 में पढ़ा कि हर मनुष्य को प्रकाशित करने वाली जगत ज्योति जगत में आने वाली है। இயேசுவாகிய ஒளி அது பொய் கிடையாது. और जो यीशु मसीह रूपी ज्योति है वो झूठा नहीं है லைஃப் சேஞ்சிங் லைட். और वो हमारे जीवन को बदलने वाली ज्योति है வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒளி. और हमारे जीवन को बदलने वाली है। அவர் நீதியின் சூரியன். और वो धर्म रूपी सूर्य है அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக और उस प्रकाश के सामने எந்த ஒளியும் இருக்க முடியாது. और कोई भी ज्योति टिक नहीं सकती। உலகத்தின் எந்த காரியங்களையும் और दुनिया में किसी भी बात में நீக்க வல்லமை वो हटाने की शक्ति சூரியனுக்கு உண்டு. और सूर्य में है। இயேசு கிறிஸ்துவுக்கு जो यीशु मसीह के द्वारा நாம் இருதயத்தில் உள்ள हम अपने हृदय में எந்த காரியங்களையும் நீக்க வல்லமை அவருக்கு உண்டு. और हमारे अंदर कुछ भी बदलाव करने की शक्ति उसमें है। முதலாவது நம்ம என்ன அந்த இருள் குறித்து வாசித்தோம், பாவ இருள். तो पहला जो हमने पाप के अंधकार के बारे में था वो पाप द्वारा आता था। இரண்டாவதாக பிசாசின் இருள். और दूसरी बात जो है वो शैतान के द्वारा आने वाला अंधकार। டார்க்னஸ் ஆஃப் டெவில். और जो शैतान के द्वारा आने वाला अंधकार। இதுதான் மனிதனை வேதனைப்படுத்தக்கூடிய இன்னொரு இருள். और यही जो है मनुष्य को घबराहट में डालने वाला एक दूसरा अंधकार है। எபேசியர் 6:12 வாசித்தோம். इफिसियों की पत्री उसका 6वां अध्याय 12वें वचन में हम पढ़ें। ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. क्योंकि हमारा यह मल्ल युद्ध लहू और मांस से नहीं परंतु प्रधानों से और अधिकारियों से और इस संसार के अंधकार के हाकिमों से और उस दृष्टता की आत्मिक सेनाओं से है जो आकाश में है। அந்த பிசாசின் இருள் और जो ये शैतान रूपी अंधकार है இது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி கொண்டு வருகிற இருள். और ये संसार में अंधकार में और हाकिमों से आने वाला है। அதாவது சாத்தான் கொண்டு வருகிற இருள். और जो शैतान के द्वारा अंधकार आता है இது மிகவும் கொடியது வந்து. और ये बहुत भयंकर रूप से आता है। இது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. और इसको कहा गया है कि संसार का जो एक अधिपति है। अंधकार என்று சொன்னால் power of darkness. और जो अंधकार को हम बोलते हैं कि अंधकार की शक्ति शक्तिमान है। பிசாசானவன் और जो शैतान है இருளில் தான் அதிகமா கிரியை செய்வார். वो अंधकार में ही ज्यादा कार्य करता है। சொல்லாத பிசாசானவன் और जो शैतान है இருளை கொண்டு வந்து वो अंधकार को लेकर आकर ஜனங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்திக் கொள்வார். और लोगों के जीवन में कष्ट को उत्पन्न करता है। இந்த மந்திரங்கள் और जो मंत्र के द्वारा பிலிசூனியங்கள் और जो दूसरे गलत कामों के द्वारा இதெல்லாம் ராத்திரியில் தான் செய்வாங்க. और वो सब रात में होते हैं। இருட்டில் தான் செய்வாங்க. जो अंधकार अंधेरे में ही किए जाते हैं। ஏன்னா அந்த இருளின் ஆதிக்கம். क्योंकि वो अंधकार में ही पनप सकते हैं। இருளின் வல்லமை பிசாசின் வல்லமை. और जो अंधकार की शक्ति है वो शैतान की शक्ति है। இன்றைக்கு மந்திரவாதம் இருக்கிறது. और आज भी लोग मंत्रों के पीछे लगे हुए हैं। டெல்லியில தனி இடமே இருக்கு மந்திரவாதிகளுக்கு. நைட் எல்லாம் பொலிஷன் போவாங்க. அவ்வளவு பெரிய இடம் வந்து கேரளாவில் ரொம்ப அது மாதிரி இருக்கு வந்து. और दिल्ली में एक जगह है जहाँ ये सब मंत्र करे जाते हैं। वहाँ बहुत से लोग भी जाते हैं। கேரளா हेडक्वार्टर्स மாதிரி கேரளா வந்து. और केरला एक उसका महान मुख्य स्थान के रूप में है। எத்தனை குடும்பங்கள் நம்ம தேசத்தில் பாதிக்கப்படுகிறது. वो कितने परिवार हमारे देश में जो इस बात से ग्रसित हैं। அமெரிக்கால இருக்கு. அமெரிக்கால இதெல்லாம் இருக்கு வந்து. और अमेरिका जैसे महान देश में भी इस तरह की बातें हैं। ஒருவேளை யாராவது பாதிக்கப்பட்டிருக்கலாம். और जो भी इससे ग्रसित है உங்கள் குடும்பம் और आपका परिवार வியாபாரம் और आपका व्यवसाय பாதிக்கப்பட்டிருக்கலாம். हो सकता है इससे ग्रसित हो। எப்படி வாழ போவது, कैसे हम जिएंगे, மறுத்து விடலாமா क्या हम मर जाएं, என்ற எண்ணம் கூட और ऐसी बातें भी நினைக்கிற அளவு और हमें सोचने लायक அந்த போராட்டம் இருக்கலாம். और ये बातें हमें कष्ट देती हैं। எனவே யாராவது மறுத்து விடலாம், என் வாழ்க்கையை முடித்து விடுவேன் என்று சொன்னால் பிசாசு கிரியை உள்ள இருக்கிறது அர்த்தம். और कोई भी अगर ये सोचता है कि मैं अपने जीवन को खत्म कर लूं तो उसका अर्थ है कि शैतान उसके अंदर एक अंधकार फैला रहा है। அப்படி கஷ்டப்படுகிறீர்களா? क्या आप ऐसी बात से ग्रसित हैं? ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहता है உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். आपके ऊपर एक धर्म के सूर्य का उदय होगा। இயேசு என்கிற நீதியின் சூரியன் உதிச்சிட்டா यीशु मसीह रूपी अगर धर्म का सूर्य आपके अंदर आ गया அந்த பிசாசு போயிடும். तो वो शैतान बिल्कुल हट जाएगा। மந்திரவாதம் அழிஞ்சிடும். सारे मंत्र दूर ஒரு हो जाएंगे। அற்புதமான விடுதலை. एक अद्भुत छुटकारा मिलेगा। ஒரு தாயாரின் சாட்சியை கேட்டு और एक माँ के गवाही को मैंने सुना। இயேசு விடுகிற ஊழியத்திலே விழுப்புரத்தில் நடந்த ஊழியம் அது. और जो एक मिशन संस्था है यीशु छुड़ाता है, वहाँ बिलीपुरम नाम की जगह में ये बात हुई थी। அங்கே இந்த பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லாரும் அநேகர் வந்திருந்தார்கள். और वहाँ पर आने आसपास के गांव से बहुत लोग आए थे। அங்க ஒரு படிப்பறிவில்லாத ஒரு தாயார்
और वहाँ एक न पढ़ी लिखी हुई माँ भी आई हुई थी இயேசு கிறிஸ்து அறியாத தாயார் और जो यीशु मसीह को नहीं जानती थी அங்கே வந்திருந்தார். वहां पर आई हुई थी 30 ஆண்டுகளாக और जो 30 सालों से அவர்கள் ஒரு பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். और उसमें एक शैतान की बाधा बंधी हुई थी மூலமாக போராடுகிறார்கள். और रात दिन वो उससे संघर्ष करती रहती थी அவர் போன்னு சொன்னாலும் போகாது. और वो अगर जाने को कहो तो ना जाती थी மந்திரவாதிகள் எல்லாம் செய்து பார்த்தார்கள். और सारे मंत्रोच्चार करके उन्हें देख लिए थे அது போகவே இல்லை. वो कहीं नहीं गई 30 வருடங்களா வேதனை அனுபவித்தார்கள். और 30 सालों से वो कष्ट का अनुभव कर रही थी எனவே அந்த கூட்டத்தில் और जब उस सभा में आई அவர்களை யாராவது கொண்டு வந்திருக்கார்கள். और कोई उनको वहां लेकर आया था அவங்க அந்த வசனத்தை எல்லாம் கேட்டார்கள். और उन्होंने जब उन सारे वचनों को वहां पर सुना அவங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டார்கள். और वहां सारी प्रार्थनाओं पर ध्यान दिया அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற போது और जब प्रार्थना होने वाली थी அந்த மேடையிலிருந்து குரல் வந்தது, कि मन से एक आवाज उठी எல்லாரும் இயேசுவை கூப்பிடுங்கள், कि सब लोग यीशु मसीह को எல்லாரும் पुकारें கூப்பிடுங்கள். सब लोग यीशु मसीह को पुकारें அவர்களுக்கு எல்லாம் நீங்கள் நினைக்கிறதை நீங்கள் வேண்டுகிறது அவர் தருவார். और वो जो है जो भी आप सोच रहे हैं वो सब आपको देगा இந்த தாயாரும் और ये जो माँ थी वहां पर அதை நம்பினாள். उसने उस पर भरोसा किया இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், यीशु मसीह मुझे आज तो छुटकारा இயேசுவே दे எனக்கு விடுதலை தாரும். यीशु मसीह मुझे छुटकारा दे பாருங்க, உடன்தாமே और जैसे ही उन्हें कहा திடீர்னு பிரகாசமான முகத்தோட और प्रकाशमय मुख के रूप में வெள்ளாங்கி தெரிந்தவராய் और एक सफेद कपड़ा पहने हुए ஒரு முன்பாக வந்து நின்றார். और उनको ऐसा दिखा कि उनके सामने कोई खड़ा है நான் தான் இயேசு, कि मैं और उन्होंने कहा कि मैं ही यीशु हूँ இதோ உன்னை தொடுகிறேன். कि मैं आज तुझे छूने वाला हूँ சிரித்த முகத்தோட பேசினாராமா. और वहां उन्हें हंसते हुए उससे बात करी உடனே தாயார் விடுதலை ஆனார்கள். और तुरंत ही उस जो माता थी उनको छुटकारा मिला 30 வருடங்களாக ஆட்கொண்ட அந்த பிசாசு और जो 30 साल से शैतान की बाधा थी ஓடி விட்டது. वो तुरंत हट गई वहां से இயேசுவாகி வெளிச்சம் வந்ததும் और यीशु मसीह रूपी प्रकाश जैसे ही आया இருக்க முடியாமல் வெளியேறியது. और वो सहन न करते हुए वहां से निकल गई இந்த 4 சுவிசேஷங்களிலே और जो 4 सुसमाचार की पुस्तकें हैं நிறைய அற்புதங்கள் பாருங்க, और बहुत से जो अद्भुत कार्य हैं திரும்ப திரும்ப அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. और अलग अलग फिर से वही बातें बार बार कही गई இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வந்து. அதனால और वो बहुत ही मुख्य है इसलिए நீங்க இதை விட வாசிங்க. டெய்லி ஒரு போர்ஷன் இல்ல 4 சுவிசேஷம் வாசிச்சே இருக்கு டெய்லி ஒண்ணு. और आप बाइबल से कुछ भी वचन पढ़े पर प्रतिदिन उन 4 सुसमाचारों में से कुछ न कुछ भाग जरूर पढ़े இயேசுவாகி வெளிச்சம் வந்ததும் और जैसे ही शुरू भी सूर्य समाचार இந்த பிசாசாக இருளிலிருந்து அந்த தாயாருக்கு விடுதலை. और जो शैतान रूपी अंधकार जो उस माता के जीवन में था वो दूर हटा दिया இந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. और एक वचन पढ़े प्रेरितों के काम उसका 10वां अध्याय 38वां वचन நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். यहाँ लिखा है परमेश्वर ने किस रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक किया, वह भलाई करता और सबको जो शैतान के सताए हुए थे अच्छा करता फिरा, क्योंकि परमेश्वर उसके साथ था। பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் और जो भी शैतान के चंगुल में बंधे हुए हैं குணமாக்குவராய் சுற்றி திரிந்தார். और उनको चंगा करने के लिए वो घूमता फिरता था இந்த கடைசி நாட்கள் நடப்போவது இதுதான். और ये अंतिम दिनों में यही बातें होने वाली है எல்லா பிள்ளைகள், வாலிபர்கள், ஸ்திரீகள், புருஷர்கள் எல்லாருமே और जो सारे बच्चे बड़े स्त्री पुरुष सब लोग எல்லாம் அபிஷேகத்தில் நிரப்பப்படுவீர்கள். और सब लोग अभिषेक के द्वारा भरे जाएंगे உங்க பிரசனத்திலே பிசாசுல அலைரோடு மற்றவர்கள் இருந்து ஆத்மாவில் இருந்து और आपकी प्रसन्नता को देखते ही शैतान दूसरे लोगों से भी दूर हो जाएगा இதை ஒரு நாள் எதிர்பார்க்கலாம். ஆண்டவரே அபிஷேகம் வல்லமையினால் நிரப்பும் சொல்லுங்க வந்து. और हर दिन हमें कहना चाहिए कि परमेश्वर आपकी प्रसन्नता से हमें भरपूरता से भर दे இந்த இருளின் ஆதிக்கத்துக்கு முடிவு உண்டாக்கப்படித்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். और इस अंधकार को मिटाने के लिए ही यीशु मसीह जगत में आए இன்று உங்கள் குடும்ப வாழ்க்கையில் और आज आपके पारिवारिक जीवन में பிசாசின் கிரியைகளுக்கு अगर शैतान की क्रियाओं को ஒரு வழி உண்டாக்குவார். वो एक खत्म करने वाली शक्ति वहां पर है இப்ப நம்ம ரெகுலரா சபைகள்ல வரோம். और हम लोग आज के दिनों में लगातार कलीसिया में आ रहे हैं அந்த வேதத்துல வாசிக்கிறோம். அந்த கூலியில எத்தனை வருஷம் வந்தா 18 வருஷம் வரான். और हम पढ़ते हैं वचन में जो एक कुबड़ा मनुष्य था वो 17 साल से वहां आ रहा था 18 साल से आ रहा था
இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் தான் அந்த சகோதரியை பார்த்து குணமாக்கினார். और परमेश्वर ने उस स्त्री को कलीसिया में ही देख के चंगा किया। இன்னொருத்த சூம்பின கை உடையவர்கள் அவரு ஆலயத்தில் பார்த்து இயேசு குணமாக்கினார். और एक और जो सूखे हाथ वाले मनुष्य को आराधनालय में ही परमेश्वर ने चंगा किया। நம்ம என்னன்னா கொஞ்சம் முடியல, அட எனக்கு வந்து பிரச்சனையே, யாராவது பார்த்து என்ன சொல்லுவாங்க, அங்க வர மாட்டாங்க. और हम लोग बहुत सारी बातें सोचकर कि मैं थोड़े तकलीफ में हूँ या कुछ लोग क्या कहेंगे ऐसा सोचकर कभी-कभी कलीसिया में नहीं आते हैं। நான் இந்த வினால பார்த்த ஒரு கூலியில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போறா வேலை பண்றாங்க வந்து. அப்ப நான் கூட பைபிள் ஞாபகம் வருது இல்ல, அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, யாரோ ஹஸ்பண்ட் கூட்டு வந்திருக்கலாம், பசங்க கூட்டு வந்திருக்கலாங்க, விடாம வந்துட்டு இருக்கா இல்லையா? और मैंने देखा मिनाल में कि एक बूढ़ा व्यक्ति बहुत ही लगन से कार्य कर रहा था। उसको हो सकता है कोई लेकर आया हो, बट उसमें कार्य में बहुत सहनशीलता थी। சபையில அந்த கூலியில அங்க சபையில ओके, वहां की सभा में वो था। அதனால நம்ம ஏதோ முடியல அது முடியலன்னு ஏதோ காரணம் சொல்லி வர மாட்டோம். और हम बहुत समय कुछ ना कुछ बातों को बोलकर यहाँ नहीं आते हैं। உடம்பே சரியில்லாம வந்து சபையில உட்காரணும் வந்து. अगर हमारे शारीरिक दुर्बलता हो तो भी हमें किसी तरह प्रयास करके यहाँ पे बैठना चाहिए, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மகிமை பலமே சபையில தான் வருவாங்க. क्योंकि महिमा का जो ज्योति है वो कलीसिया में ही यहाँ प्रकट होगी। அப்போ இந்த இயேசு நம்மளுக்கு பிரகாசிப்பார் வந்து, और तभी यीशु मसीह का प्रकाश हमारे जीवन में उदित होगा வாழ்க்கை எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும். और आपके जीवन की सारी परेशानियों का खात्मा होगा। இப்போ ஒரு வீட்டுல வரவே முடியல வச்சுக்கல, और हो सकता है कि इस घर में ऐसी परिस्थितियां ஆட்டோ होगी, வந்து இறங்கிடல, एक ऑटो में आप बैठकर आ सकते हैं। வர முடியல, அது சில காரணம் இருக்கு, அது வேற வந்து. और हो सकता है कुछ बातें हैं जो हम नहीं हटा सकते, हमारे आने को हम रोक नहीं सकते, ஏதோ எக்ஸ்கியூஸ் ஏதோ சொல்லிட்டு இல்ல. मगर जो हम बहाने बनाते हैं। இப்ப நான் ஒரு பெருமையோடு ஒன்று இல்ல, ஒண்ணு சொல்றேன் வந்து, ஏன்னா நான் டெல்லியில இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்க. और मैं यहाँ किसी पर दोष नहीं लगा रहा हूँ, पर एक बात बताना चाहता हूँ, मैं यहाँ दिल्ली से करीब 150 किलोमीटर दूर हूँ। அந்த 6 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்னாடி இருப்பவங்க. पर मैं जैसे ही कलीसिया की आराधना शुरू होने से आधे घंटे पहले उधर रहता हूँ। அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் வந்து, और सबको एक आश्चर्य होता है वहां पर ஆனா இவ்வளவு தூரத்துல முன்னாடி வந்துடுறான்னு சொல்லிட்டு. कि इतना दूर होने से भी वो इतने आधे घंटे पहले ही यहाँ उपस्थित हो जाते அந்த हैं। போதகர் என்ன சொல்லுவாரு, எவ்வளவு தூரத்துல வர்றாங்க வந்து, நீங்க பக்கத்துல இருந்து சீக்கிரம் வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. और पासवान मेरा उदाहरण देते हैं कि ये आप यहाँ इतने दूर से जल्दी आ जाते हैं, पर आप लोग काश होकर भी जल्दी नहीं आ पाते। ஏன்னா உயிரோடு இருப்பது அவரால் தான் இல்லையா? और इसका कारण है कि मैं जीवित हूँ परमेश्वर के कारण, ஜீவனை கொடுத்திருக்காரு. और मुझे परमेश्वर ने ही जीवन दिया है। அந்த மாதிரி நம்ம என்னதான் இருக்கும் சபைக்குள்ள வரணும் வந்து. और हमारा इसीलिए कोई भी परिस्थिति हो हमें कलीसिया में आना नहीं छोड़ना चाहिए। இந்த கடைசி நாட்களிலே और इन अंतिम दिनों में சபைதான் முக்கியம் வந்து. कलीसिया ही बहुत महत्वपूर्ण है, சபையை வச்சு எல்லா காரியம் நடக்கணும். और कलीसिया को रखकर ही सारी बातें हमारे जीवन में होंगी। சபையில என்ன வேண்டிருக்கோ அது நடக்கும் வந்து. और कलीसिया में रहकर आप जो भी मांगेंगे वो सब पूरा होगा। நான் தான் ஜெப லிஸ்ட்ல அந்த பிரேயர் லிஸ்ட் பத்தி சொன்ன வந்து. और इसलिए मैंने वो जो प्रार्थना की सूची के बारे में आज आपको बताया எவ்வளவு था। பிரயாசம் மட்டும் ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாங்க வந்து. और बहुत सी प्रयासों को करके वो तैयार की जाती है सूची, அது நம்ம ஒரு நிர்விசாரமா இருந்தா எப்படி இல்ல? और उसमें हम एक आदरहीन तरह से उसको अगर पढ़े तो क्या बात है। சபையின் காரியங்கள் அத்தனை முக்கியம் வந்து. और कलीसिया की सारी बातें बहुत ही महत्वपूर्ण है, இதுல தீவிரவாதத்தை காமிக்கணும். और इसमें हमको एक तीव्रता को बताना चाहिए। இப்ப 2 இருள் நம்ம பார்த்தாச்சு. ஒண்ணு பாவ இருள், இரண்டாவது பிசாசின் இருள். और 2 बात अंधकार को हमने देख लिया, एक पाप के द्वारा और एक शैतान के द्वारा। இன்னொன்னு கொடிய இருள் வந்து மரண இருள், டார்க்नेस ஆஃப் டெத். और एक तीसरी जो और अधिक गंभीर है वो है जो मृत्यु का अंधकार। இது மனிதனை பாதிக்கிற இன்னொரு கொடிய இருள். और ये मनुष्य को भ्रमित करने वाला एक और बहुत ही गंभीर अंधकार है। மத்தேயு 4:15 வாசிப்போம். और मत्ती रचित सुसमाचार उसका 4था अध्याय 15वें वचन में हम देखें। இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. और जो लोग अंधकार में बैठे थे उन्होंने बड़ी ज्योति देखी, और जो मृत्यु के देश और छाया में बैठे थे उन पर ज्योति चमकी। ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசனம் நடந்தது. இயேசு கிறிஸ்து வந்ததால வெளிச்சம் வந்தது. और ये पहले से जो भविष्यवाणी की हुई थी वो यीशु मसीह के आने के कारण वो पूरी हुई। அது இருளுக்கு ஜனங்கள் எல்லாரும் வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். और जो अंधकार में लोग बैठे थे उन सब ने यीशु मसीह का प्रकाश देखा। இன்னொரு சங்கீதம் 23:4 வாசிங்க. और भजन संहिता उसका 23 अध्याय 4 पद में हम देखें। நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்.
தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது கரியும் என்னை தேற்றும். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी हानि से न डरूंगा, क्योंकि तू मेरे साथ रहता है। तेरे सोटे और तेरी लाठी से मुझे शांति मिलती है। தாவீது ராஜா பாருங்க, அவர் அனுபவத்தை எழுதுறாரு. और जो दाऊद राजा है वो अपने अनुभव के द्वारा ही ये सब लिखते हैं। ஏன்னா அப்பவே பாருங்க, மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படே. और उसी समय लिखते हैं कि घोर अंधकार में भरी हुई चलूं तो भी अंधकार से न डरूंगा। ஏன்னா தாவீது ராஜாவுக்கு அந்த வெளிச்சம் இருக்கிறது இல்லையா? क्योंकि दाऊद राजा के अंदर वो प्रकाश था, தேவன் கொடுத்து விட்டார். परमेश्वर ने उन्हें दे दिया था। அதனால்தான் பாருங்க, இந்த தாவீது ராஜா எவ்வளவோ போர் கொடுத்தாப்புல. और ये हम देखते हैं कि दाऊद राजा ने बहुत सी लड़ाइयां लड़ी வாழ்நாள் முழுவதும் யுத்தம் தான் வந்து. और जीवन भर वो युद्ध करते रहे ஒன்றுமே தோக்கல வந்து இல்ல. और कोई भी वो युद्ध ना हारे, தோத்ததே கிடையாது வந்து. और वो कभी नहीं हारे। அவன் செய்யற பாவத்தையும் அறிக்கையிடுறாங்களே மன்னிச்சிருக்க சொல்லிட்டு. और जो उन्होंने पाप किए थे उनको भी उसने अंगीकार किया। ஒவ்வொரு யுத்தத்துக்கும் சொல்லி சொல்லி கேட்டு 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 போறான். और हर युद्ध से पहले वो परमेश्वर से पूछ पूछ कर ही जाते थे போனதா வேண்டாமா, कि मुझे जाना चाहिए या नहीं। அவன் பெரிய யுத்த வீரன் வந்து. और बहुत ही वो बड़ा योद्धा था, ஆனா கரெக்டா கேட்டுதான் போவான். पर उसके बाद भी वो परमेश्वर से पूछ कर ही जाते थे। அதனால எல்லாத்துலயும் ஜெயம். इसलिए उनमें सब युद्धों में उन्हें जय मिली। இது அப்படி நாமும் சொல்ல முடியும் வந்து. और इसलिए हम भी ये सब बातें कह सकते हैं மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் कि मैं मृत्यु भरे घोर अंधकार में भी चलूं பொல்லாப்புக்கு பயப்படே. तो भी किसी हानि से न இதை डरूंगा। ஒவ்வொருத்தரும் சொல்லணும் வந்து. ஏன்னா மியூசிக் நம்மளும் இருக்காரு இல்லையா? और हमें हमारे अंदर जो यीशु मसीह का प्रकाश है, इसलिए हमें हमेशा ये बातें कहनी चाहिए। இயேசுவாய் வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது और जो यीशु मसीह जब हमारे प्रकाश में हमारे सामने आता है, இந்த மரணங்களில் நடந்தாலும் और जब हम मृत्यु की घोर अंधकार में भी है, பொல்லாப்புக்கு நாம் பயப்பட तो மாட்டோம். हम किसी हानि से न डरते हैं। எல்லா பயத்தோட கொடூர மனது மரண பயம். और सबसे सारी बातों से ज्यादा डर मनुष्य को मृत्यु से ही लगता है। பயம் வந்துட்டா और अगर भय हमारे जीवन में आ गया வாழ்க்கையில் நிம்மதியே இருக்க முடியாது. तो हमारे जीवन में कोई भी शांति नहीं रहती, ரொம்ப கஷ்டம். बहुत कष्ट होते हैं। ஆனால் परंतु மனிதன் இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற मनुष्य को इस अंधकार से छुड़ाने के लिए பல முயற்சிகளை மேற்கொள்கிறான். बहुत से बातों को वो करता है, எல்லாவற்றையும் தோல்வி அடைகிறான். और सब में वो हार को ही पाता है। ஒரு சகோதரனுடைய அனுபவத்தை கேட்டேன். और एक भाई की गवाही को मैंने सुना। ஒரு நாள் ராத்திரியிலே एक दिन रात के समय में நல்லா தூங்கிக் கொண்டிருந்த பொழுது वो जब गहरी निद्रा में थे, அந்த 12 மணிக்கு நடுராத்திரி 12 மணிக்கு और रात के 12 बजे के करीब ஒரு குடுகுடுக்காரன், கோரி தெரியுமா குடுகுடுக்காரன், இந்த குறி சொல்றது என்ன சொல்றோம் பாத்துருக்கீங்க? பார்க்கல, ஒரு டெம்ப்ளேட் போர்டு பார்க்கணும். சரி, குடுகுடுக்காரன் இதுல எந்தில சொல்றோம். एक ज्योतिषी जो होते हैं, குடுகுடுக்காரன் சொல்லுவோம். இந்த குடுகுடுக்காரன் குறி சொல்லுவாங்க. जो ज्योतिषी लोग हैं जो भविष्य बताते हैं, சவுண்ட் பண்ணிட்டு குறி சொல்லிட்டு போவான். अगर साउथ में देखें तो वो कुछ को बजाते हुए भविष्य பண்ணுவான் வந்து. और वो आवाज निकालते हुए लोगों का भविष्य बताते हैं। அவன் நைட் 12 மணிக்கு வந்தா और वो रात में 12 बजे आए அந்த சகோதரன் வீட்டுக்கு முன்னாடி और उस भाई के घर के सामने அந்த குடுகுடு ஆட்டிட்டுல ஆட்டிட்டு और वो जो उनके हाथ में वाद्य था उसको बजाते हुए சீக்கிரமா இந்த வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட போகுது. और उन्होंने कहा कि शीघ्र इस घर में एक मृत्यु होने वाली है, ஒரு விபத்துல சாக போறான் சகோதரன் வந்து. और एक दुर्घटना में इस भाई की मृत्यु होने वाली है। ஒரு விபத்துல சாக போறான். ये दुर्घटना में इसकी मृत्यु होने वाली அப்படி 4-5 வாட்டி சொல்லிட்டு है। और 2-4-5 बार ऐसा कहते हुए இந்த குடுகுடு அடிச்சிட்டு போயிட்டான். और वो वाद्य को बजाते हुए वहां से निकल गए। அவ்வளவுதான். और बस उतना ही। அந்த சகோதரன் கேட்டாரு. और उस भाई ने जैसे ये सुना, அடியோட தூக்க போச்சு. उस दिन से उसकी सारी नींद चली गई சாப்பிட முடியல, और खाना नहीं कर வேலை पा செய்ய रहा था, முடியல, काम नहीं कर पा रहा था, பயம் வந்துட்டது இல்லையா? क्योंकि डर आ गया उनके जीवन மரண பயம் வந்து. में, एक मृत्यु का डर आ गया उनके जीवन में। சரி, மறுபடியும் ஒரு மந்திரவாதிகிட்ட போனாரு. और फिर से वो एक मंत्री के ज्योति के पास गए। அவர் சொன்னாரு, उन्होंने उससे कहा அது பயப்படாத, कि तुम इस बात से न डरो, நான் தாயத்தை பண்ணி கொடுத்துறேன், मैं एक ताबीज बनाकर तुमको देता हूँ வீட்டுல வச்சிரு, और इसको तुम अपने घर में रखो, ஒன்னும் பிரச்சனை ஒண்ணு இல்லை. तो कोई विपत्ति नहीं आएगी। இவர் போனாரு, और ये भी वहां गए, அந்த தாயத்தை வாங்கிட்டு उन्होंने उस ताबीज को लेकर வீட்டுல வந்துட்டாரு. अपने घर आ गए। மறுபடியும் இல்ல, பயம் ஒண்ணும் நிக்கிற மாதிரி தெரியல. और थोड़ा थोड़ा डर उनके अंदर खत्म नहीं हो रहा था, मुझे ஒரு ஜாஸ்தி ஆகுது, और अब पहले से ज्यादा डर बन रहा था। मुझे ஒரு பிசாசு மாதிரி தெரிஞ்சது. और पहले एक शैतान दिखता था, நிறைய பிசாசு எல்லாம் போட்டு அழுத்தது. अब बहुत सारे शैतान उनको दिख இதோ रहे थे சீக்கிரம் போயிருவேன், कि अब मैं बहुत जल्दी मरने वाला हूँ, சீக்கிரம் மறிச்சிருவேன், कि मैं बहुत जल्दी मर जाऊंगा, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு. मेरा जीवन जो है खत्म हो चुका है। அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ ऐसा जब वो कह रहे थे, ஒரு நாள் கர்த்தரோட வார்த்தை கடந்து வந்தது.
तो एक दिन प्रभु का वचन उनके सामने आया, நீதியின் சூரியன் நம்மிடத்தில் உண்மையில் உதித்தால் इस धर्म का सूर्य अगर तेरे अंदर அந்த होगा, இவரிலிருந்து விடுதலை அமைய சொல்லிட்டு तो इस भय से आपका छुटकारा मिलेगा। இவர் ஒப்பு கொடுத்தாரு. और इन्होंने उनको अर्पण कर दिया अपने அவரை आप எப்படியாவது விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு வந்து कि परमेश्वर किसी भी तरह मुझे इस भय से छुटकारा दिला। பட் பயம் கொஞ்சம் குறைஞ்சது, और भय का थोड़ा कम हुआ, பட் முற்றிலும் குறையல. मगर पूरी तरह से भय खत्म नहीं हुआ। கர்த்தர் வெளிப்படுத்தினார், और परमेश्वर ने जताया, மனிதன் தாயத்தெல்லாம் தூக்கி எறி. और ये जो ताबीज लोग सबको उठाकर फेंक दे, அது மூலம் பிசாசு கிரியை பண்ணது. और उसके द्वारा ही शैतान कार्य कर உடனே रहा है। எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. और उन्होंने वो शीघ्र ही उस ताबीज को उठाकर फेंक दिया, உடனே விடுதலை. और उसी समय उन्हें छुटकारा मिला। அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஏதாவது தாயத்தை வாங்கி வச்சிருந்தானா, ஒரு இந்த ஜாதகான் மாதிரி வச்சிருந்தானா, இன்னைக்கே போய் வீட்டுல தூக்கி எறிய வந்துல. आपके घर पे भी अगर आपने किसी भी तरह की बातों को, ताबीज को या किसी भी तरह की चीजों को रखा है, तो आज ही जाकर उनको फेंक दीजिए। அன்றைக்கு அந்த அவருக்கு மரண பயம் போய்விட்டது. और उसी दिन उस भाई का जो भाई का डर था वो चला गया, நிம்மதியா தூங்குறார், और वो निश्चित होकर सो रहे थे, சந்தோஷமா இருக்கிறார், उस आनंद के साथ थे, வேலை சந்தோஷமா செய்கிறார், और खुशी के साथ अपना कार्य कर रहे थे, மகிழ்ச்சியா இருப்பதை சொல்கிறார். और आनंद के साथ अपना जीवन बिता रहे थे। இன்று உங்க வாழ்க்கையில மரண பயம் வாட்டி வதைக்கிறதா? और क्या आज के जीवन में भी एक मृत्यु का डर है? நீதி சூரியனாக இயேசு வந்த உடனே மரண பயம் போய்விடும். और जैसे ही ईश्वर रूपी धर्म का सूर्य आपके जीवन में उदित होगा, तो आपका सारा डर निकल जाएगा। அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? उसके लिए हमें क्या करना चाहिए? நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுக்கு. हमें अपने आप को परमेश्वर के सामने अर्पण करना है। அதற்கு இயேசு என்ன செய்தார்? और इसलिए यीशु ने क्या किया? இயேசு சிலுவையிலே மரித்து यीशु ने क्रूस पर अपनी जान दी, மரணத்தை ஜெயித்து और अपने उसको जीत कर, मृत्यु को जीत कर மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். तीसरे दिन वो जी उठे। நாம் அப்படியே ஒப்பு கொடுக்கும் பொழுது भी जब अपने आप को अर्पण करेंगे, மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். तो हम खुशी और उल्लास के साथ रह पाएंगे, மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். और मृत्यु को खुशी खुशी हम अर्पण कर पाएंगे। மரணத்தை கொண்டு பயப்பட மாட்டோம். हमें मृत्यु का कोई डर नहीं होगा। ஒரு வயது ஆனா போல நாளைக்கு மரணம் வரும் என்றாலும் பயப்பட மாட்டோம். और अगर हमें पता चले कि हम कल हमारी मृत्यु होने वाली है, तो भी हम नहीं डरेंगे। ஏசன்னா என்ற ஒரு அருமையான ஊழியக்காரர் ஆந்திராவில் இருந்தார். और एक परमेश्वर के एक भविष्यद्वक्ता जो है तो आंध्रा में थे, ஏசன்னா பேர். यीशु नाम का नाम था, मसीह भाई थे आंध्रा में। நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்தார். और उन्होंने बहुत से 100 से ज्यादा कलीसियाओं की स्थापना करी। சில ஆண்டுகளுக்கு முன்பாக வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இறந்து விட்டார். और कुछ समय पहले वो बीमारी से ग्रसित होकर मृत्यु को प्राप्त हुए। ஒரு நாள் காலையிலே और एक दिन सुबह के समय அவருடைய ஊழியக்காரர்களே போன் செய்து சீக்கிரமா வர சொல்லி கூப்பிட்டார். ஊழியக்காரர்களே போன் செய்து கூப்பிட்டார். और उससे पहले उन्होंने एक बार अपने कलीसिया के लोगों को फोन करके बुलाया, எல்லாரும் வந்தார்கள். और सब लोग वहां आए। அவர் சொன்னார், और उन्होंने कहा, இன்னைக்கு சாயங்காலம் आज शाम के समय நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன். मैं परमेश्वर के राज्य की ओर चला जाऊंगा। அதற்கு முன்பாக उससे पहले நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் और जो आपको कार्य करने हैं, சொல்ல விரும்புகிறேன் वो अब मैं सब आपको बताना चाहता हूँ, என்று சொல்லி ऐसा कहकर। எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தினார். और उन्होंने कहकर सारी बातों को उनको बताया। மாலை வந்தது, और जैसे ही शाम हुई, கண்களை மூடினார், उन्होंने अपनी आंखें बंद करी, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்று விட்டார். और परमेश्वर की राज्य के वो चले गए। நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடைசி நாட்கள்ல और सबको जो अंतिम दिनों में है, ஒன்று இயேசு கிறிஸ்து வர வேண்டும், जब यीशु मसीह आएंगे, நாம் எதிர்கொள்ள வேண்டும், हम उसके सामने होंगे, நமக்கு மரணம் நேரிட்டால் இப்படியா நேரிட வேண்டும். और हमारी अगर मृत्यु हुई तो इस तरह से होनी चाहिए। அதனால இந்த பவுல் சொன்னார் இல்லையா, इसीलिए पौलुस कहता है, ஒன்று கொரிந்தியர் 15:55 வாசி. और पहला कोरिन्थियों उसका 15:55 और उसका 15वां अध्याय 55वां वचन। மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்திற்குள் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரணமே ஒரு கூரைங்க, பாதாளமே ஜெயபடி என்ற நம்ம பவுல் முழங்கினார் பாருங்க. மரணமே கூரைங்கல மரணம் என்ன செய்ய முடியல, மரணத்துக்கு கண்ண கொண்டு அவர்கிட்ட தான் போவோம் இல்லையா. பாதாளம் ஜெயம் எங்கே? और यह लिखा है, मृत्यु तेरी जय कहाँ रही है, मृत्यु तेरा डंक कहाँ रहा। இந்த மரணத்தை ஜெயித்த இயேசு, और जो यीशु मसीह जिसने मृत्यु की जीत प्राप्त करी, நம் உள்ளத்தில் வந்து விட்டால் अगर हमारे हृदय में आए, மரணத்தை குறித்த பயம் போய்விடும். तो हमारे अंदर मृत्यु का भय चला जाएगा, மரணத்தை குறித்த விருப்பம் வந்துவிடும். और हमारे अंदर एक मृत्यु की चाह भी आ जाएगी எப்போ நான் பரலோகம் போவேன், कि कब मैं स्वर्ग में जाऊंगा, எப்போ நான் இயேசுவோடு இருப்பேன், कब मैं यीशु मसीह के साथ रहूंगा। அது ஒரு இனிமையான அனுபவம் மாறிவிடும். और एक मीठा अनुभव हमारे जीवन में आ जाएगा। நீதி சூரியனாக இயேசு
और धार्मिक धर्म रूपी सूर्य के द्वारा यीशु, வந்து விட்டால் அப்படி நடக்கும். और अगर वो हमारे जीवन में आएंगे तो ऐसा होगा. அப்ப நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், और तब हम सब ये कहेंगे, இந்த மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் और इस घोर अंधकार भरी ज्योति में अगर मैं चलूं பயப்பட மாட்டேன் என்று तो मैं नहीं डरूंगा. அப்படியே தைரியமாக और विश्वास के साथ ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வோம். और हम प्रतिदिन अपना जीवन जिएंगे. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1:21. और एक और वचन हम पढ़े, फिलिपियों की पत्री उसका पहला अध्याय 21वां वचन. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். क्योंकि मेरे लिए जीवित रहना मसीह है और मर जाना लाभ है. சாவு எனக்கு ஆதாயம்னா ப்ரமோஷன். और यहाँ लिखा है मर जाना मेरे लिए लाभ है. சாவுங்கிறது ஆதாய ப்ரமோஷன் வந்து. और मर जाना एक पदोन्नति है, लाभ है. உலகத்தை வாழ்க்கை படிச்சுக்க ஒரு ப்ரமோஷன் இல்லையா அந்த மாதிரி. और इस संसारिक जीवन को जीकर मैं ऊपर जाऊंगा तो मेरे लिए एक लाभ है. உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற பாவம் என்னும் இருள், और आपको जो मृत्यु का भय सता रहा है, வியாதி என்னும் இருள், और जो बीमारी वाला अंधकार है, பிசாசின் கிரியைகளின் இருள், और शैतान की कार्य वाला अंधकार है, தோல்வி, வேதனைகள், நஷ்டம் போன்ற இருள்கள், और नुकसान और विपत्ति द्वारा अंधकार है, வேலையின் போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று நிற்கிற இருள், और आपके कार्य के मध्य में जो अंधकार है, डरावन माला, பிசினஸ்ல தொழிலே பிரச்சனைகள் என்ற இருள், और आपके व्यवसाय के अंदर जो डरावना अंधकार है, செய்வது என்ன என்று கலங்குகிற இருள், और हम क्या करें इस बात को हम जो सोच के डरते हैं, எல்லாம் முற்றிலும் और वो सब बिल्कुल அழிக்கப்பட்டு விடும். वो नाश किया जाएगा. இயேசுவாய் வெளிச்சம் और यीशु रूपी जो ज्योति है நமக்குள் காணப்படும் போது, जब हमारे अंदर आएगी तब, இயேசு इसलिए यीशु मसीह உங்களுக்குள் आपके अंदर வல்லமையாக और महिमा रूपी कार्य உதிக்க விரும்புகிறார். प्रकाशमान होना चाहता இப்ப है. நாம் எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். और हम सब खड़े होकर आंखें को बंद करके प्रार्थना करें. எல்லா கண்களை மூடுங்க, ஒரே மனதில் ஜெபிங்க. और हम இல்ல, सब, நான் சொல்கிறது அப்படியே மனதுக்குள்ளா சொல்லுங்க. और मैं जैसा कहता हूँ अपने मन के अंदर में उस बातों को दोहराइए. ஆண்டவரே, हमारे परमेश्वर, தகப்பனே, पिता हमारे, எங்களுக்காக हमारे लिए நீதியின் சூரியனாக जो धर्म के सूर्य के रूप में இந்த உலகத்தில் அவதரித்தீரே, और आपने इस धरती पर प्रकाश हुआ जन्म लिया, எந்த இருளையும் किसी भी अंधकार को வெளிச்சமாக प्रकाश के रूप में மாற்றுகிற வல்லமை உள்ள தேவனே, और बदलने की ताकत रखने वाले परमेश्वर, இதோ என்னை நான் और यह मैं अपने आप को ஒப்புக் கொடுக்கிறேன். आपके सामने अर्पण करता हूँ. என் வாழ்க்கையிலே मेरे जीवन को நீர் आप நீதியின் சூரியனாக धर्म के सूर्य के रूप में உதிக்க வேண்டும் आप प्रकाशमान हुई. என்று ஜெபிக்கிறேன். इसलिए ऐसा मैं प्रार्थना करता என் हूँ. குடும்பத்திற்குள் வெளிச்சம் உதிக்க வேண்டும் और मेरे परिवार में एक ज्योति का उत्पन्न होना चाहिए. என்று ஜெபிக்கிறேன். ऐसा मैं प्रार्थना करता हूँ. கர்த்தர் உங்கள் மேல் परमेश्वर आपके अंदर உதிப்பார் प्रकाशमान होगा என்ற வார்த்தையின்படி ऐसे वचन के द्वारा, கர்த்தராகிய இயேசு और जो यीशु मसीह है வாழ்க்கையிலே मेरे जीवन में உதிக்க வேண்டும். प्रकाशमान होंगे. எங்கள் குடும்பத்துக்குள்ளே मेरे परिवार के अंदर உதிக்க வேண்டும். प्रकाशमान हो. எங்கள் குடும்பத்தை मेरे परिवार को சூழ்ந்திருக்கிற घिरे हुए இருள் எல்லாம் விலக வேண்டும். सारे अंधकार दूर हो. இந்த பாவ இருள் और ये पाप वाला अंधकार என்னை விட்டு விலக வேண்டும். मेरे सामने से दूर हो जाए. ஒரு பரிசுத்த வெளிச்சம் एक पवित्र ज्योति எனக்குள்ளே உண்டாகட்டும். मेरे अंदर उदित हो. இந்த பொல்லாத பிசாசு और ये शैतान जो है கொண்டு வருகிற जो भी लेकर आता है, பயமாக இருள் और जो डर का अंधकार है, என்னை விட்டு விலகட்டும். वो मेरे सामने से दूर हो जाए. உம்முடைய வெளிச்சம் आपका ज्योति है எனக்குள்ளே मेरे अंदर உதித்து आकर பலப்படுத்தட்டும். मुझे बलवंत करे. பொல்லாத ஆவிகள், जो गंभीर अंधकार है, சாத்தானின் கிரியைகள், शैतान की क्रिया है, இருளின் ஆவின் வல்லமைகள், और अंधकार की जो भी क्रिया है கொண்டு வருகிற वो लेकर आने वाले வெள்ளி சூரிய வல்லமைகள் जो तांत्रिक लोगों की क्रिया है, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே यीशु मसीह के नाम से அழியட்டும். नाश हो जाए. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் और हमारे सब के ऊपर உம் வெளிச்சம் உதிக்கட்டும். आपका प्रकाश उदित हो. எங்கள் ஆத்மாவிலே, हमारी आत्मा में, எங்கள் குடும்பத்திலே हमारे परिवार में இருக்கிற होने वाली இருள் விலகட்டும். जो भी अंधकार है वो सब दूर हो जाए. கர்த்தருடைய வெளிச்சம் परमेश्वर का प्रकाश இன்றைக்கு आज எங்கள் வாழ்க்கையில உதிக்கட்டும். आज हमारे जीवन में उदित हो. எங்களை சூழ்ந்திருக்கிற हमारे आसपास रहने वाले சகல இருளின் ஆதிக்கங்கள் और सारे अंधकार की जो विपत्तियां हैं ஒழியட்டும். वो नाश हो जाए. இயேசு கிறிஸ்து நாமத்தில் यीशु मसीह के नाम से மாற்றம் உண்டாகட்டும். एक बदलाव आने पाए. அற்புதம் நடக்கட்டும்.
और एक बहुत ही अद्भुत कार्य हो। கர்த்தரே எங்கள் परमेश्वर ही है जो வெளிச்சமா இருக்கிறார். हमारा प्रकाश है, வெளிச்சம் जो प्रकाश है, உதித்தது जो जैसे प्रकाशमान होता है என்று மகிழ்ந்திருக்கும்படி செய்யும். और हमें इस बात का खुशी हो, उल्लास हो, இப்படி செய்கிறபடியால் और ऐसा करने से ஸ்தோத்திரிக்கிறோம். हम स्तुति करते हैं இப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். और ऐसे करने वाले मन के हम धन्यवाद देते हैं। இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென். 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 எனவே நீ சூரியன் உங்கள் மேல் உதித்து விட்டார். और இனி इसलिए இனி உங்கள் நாட்களிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கட்டும். और धर्म रूपी सूर्य आपके अंदर प्रकाशमान हो चुका है, इसलिए आपका आने वाला जीवन बहुत ही हर्ष उल्लास भरा रहेगा। அவருடைய கிருபை எப்பொழுதும் உங்கள் மேல் இருக்கட்டும். उसकी कृपा हमेशा आपके ऊपर रहेगी। ஆமென். आमीन। ஆசீர்வாதம்.